வணக்கம். 26/5/2026 செவ்வாய்க்கிழமை இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பு கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் விலகும், சர்வ சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ரோகிணி சற்று பொறுமை நிதானத்தோடு இருங்கள், அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும். வீண் பதட்டமத்தையும் கோபத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். மிருக சீரிசம் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நாம் காண இருப்பது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் விலகும். செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். சரியான முறையில் எந்த தவறுதலும் ஏற்படாமல் செய்து கொண்டால் உங்களுடைய மகிழ்ச்சிகள் கூடும், பொருளாதார மேன்மை ஏற்படும், சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடிய நாளாக மாறும். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். பூசம் செய்யும் வேலை எதுவானாலும் முழு கவனத்தோடு செயல்படுங்கள். சிறிய தவறுதல் கூட ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் காண இருப்பது கடகம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் செய்யும் வேலையில் கவனம் வேண்டும். அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள், சிக்கல்கள் உருவாகும் என்பதனை கருத்தில் கொண்டு வீண் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நன்மைகள் பல வந்து சேரும். கடகராசியில் வரக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம் செய்யும் வேலையில் கவனத்தோடு செயல்படுங்கள். பூசம் நினைத்து நிறைவேறு எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஆயில்யம் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தை தவிருங்கள், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். வீண் பதட்டத்தையும் கோபத்தையும் குறைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் பல பல வந்து சேரும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தில் மிகவும் பாதுகாப்பு வேண்டும். கவனக்குறைவாக எந்த செயலிலும் ஈடுபட வேண்டாம். பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக மாறும். சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் நினைத்து நிறைவேறும். பூரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் பாதுகாப்பு கவனத்தோடு இருங்கள். உத்திரம் நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். சர்வ காரியங்களும் வெற்றி கிடைக்கும். சர்வ நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாள். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகக்கூடிய நாளாக மாறும். நண்பர்களை அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு ராசி நண்பர்களை பற்றி காண்போம். நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறந்த நாளாக அமையட்டும். வணக்கம்.